மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் எடுக்கப்பட்டுள்ள மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சியில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள விளக்கக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முதல்வர் உத்தரவுப்படி மக்களுக்கு இருப்பிடம், உணவு, குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அமைச்சர்கள் தலைமையில் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சியில் நிவாரண முகாம்களில் 20,000க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்பட்டு இருப்பதாகவும் தமிழக அரசு விளக்க உரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பயிர் சேதம் குறித்து கணக்கெடுப்பு பணிகளும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மழைநீர் சூழ்ந்த பகுதிகளில் உடனடியாக தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நிவாரண முகாம்களில் உள்ளவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த விளக்க குறிப்பில் இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் என்னென்ன என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.